நன்மையை தீமை என்று சொல்வது தான் சாத்தானுடைய வேலை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் 3 முக்கியமான செய்தி வருது. ஒன்று, உட்பகை என்று ஒன்று இருந்து விட்டதென்றால் அது அழிவை கொண்டு வந்து கொடுக்கிறது. இயேசுவினுடைய செயல் கடவுளின் வல்லமையால் நடக்கிறது, பேய்களினால் இல்லை என்ற ஒரு செய்தி சொல்லுகிறது. இரண்டாவது, வலியவரை அதைவிட வலிமை உள்ளவர்தான் வெல்ல முடியும் என்கிற செய்தி வருகிறது. மூன்றாவதாக, என்னோடு இல்லாதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று ஒரு ஆன்மீக போரில் நாம் கடவுளோடு இருக்க வேண்டும் என்கிற 3 செய்தியை சொல்கிறது. இந்த 3ஐயும் சொல்லலை, நடுவில் இருக்கிற ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். வலியவரை வெல்லும் வலிமை உடையவராக நாம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறேன். காரணம் என்னென்னா, உதாரணத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கோலியாத் வலியவன், அது மாற்றம் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட வலியவன் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வலியவனை வெல்வதற்கு தாவீது இன்னும் வலிமையுடையவராக மாறினார். காரணம், ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஒரு பங்களா, ஒரே இருட்டான பங்களா, ஒரு ஊரில் ஒரு ஓரமாக இருக்கிற பங்களா, சுற்றி உள்ள ஒரே கருப்பு ஸ்க்ரீனை போட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக மூடி இது சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது பேய் வீடு, இருட்டு வீடு, இங்கே பேய் தான் கூடியிருக்குன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தால் அந்த ஏரியா பக்கமே போகல. ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வருதோ, அந்த மாதிரி ஒரு இருட்டு வீடு. இது என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பயந்து போயிருந்தாங்களா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வாலிபன் வந்திருக்கிறான். அந்த வாலிபன் என்ன பண்ணால் நேராக வீட்டுக்குள்ளே போயிருக்கான். துணிச்சலாக போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஜன்னலை திறந்து விட்டு கருப்பு ஸ்க்ரீன்லாம் எடுத்து விட்டு வெளிச்சத்தை உள்ளே விட்டான். வெளிச்சத்தை உள்ளே விட்டோன்னே அந்த வீடு மிகப்பெரிய அழகான பங்களாவாக மாறிச்சு. ஆனால் ஊரில் என்ன சொன்னாங்க தெரியுமா, இவன் பேயோட சொந்தம் வச்சுருக்கிறான், அதனால தான் இவன் அப்படிலாம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனை குறை சொன்னாங்க. அப்போ தான் அவன் சொன்னான், எப்பா இது இருட்டு வீடு, பேய் வீடுன்னு சொன்னீங்க, இருட்டும் ஒளியும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருக்குமா என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டான். உண்மை தானே, இருட்டும் ஒளியும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? நீ ஒளியை உள்ளே விட்டினா இருள் போயிடுமே, நீ ஒளியை வெளியில் எடுத்துட்டின்னா இருள் தானே கிடக்கும் அப்படின்னு சொன்னான். இப்போ நாமளும் இங்கேயும் யோசித்து பார்க்கணும். நம் உள்ளம் ஒரு வீடு, அதான் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளம் கோயில் ஊனுடல் ஆலயம் என்று சொல்லுகிறார்களவா, அது மாதிரி உள்ளம் ஒரு கோயில். அந்த கோயிலில் எவ்வளவு இருட்டுகள், பொறாமை, அந்த தொன்பா, இது நொட்டு லோஸ்க்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா, அத்தனையும் ஒன்றா உள்ள இருட்டாக இருந்துச்சுன்னா ஒளி உள்ளே வராது. கிறிஸ்து என்கிற பேரொளியோடு நீ இணைந்து கொள், நீ வலிமை உடையவராக இருப்பாய். அப்பொழுது வலிமையான சாத்தானை கூட உன்னால் வெல்ல முடியும் என்பதை மறந்து விடாதீர்.